சென்னைக்குள்ள இப்படி ஒரு அழகான அமைதியான காடு இருக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கு. இதுதான் அடையார் ஈகோ பார்க். 58 ஏக்கர்ஸ்ல பறந்து விரிந்த இந்த பசுமை வனத்திற்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கு. ஒரு காலத்துல அடையார் முகத்வாரம் மற்றும் அது பக்கத்துல இருக்கிற சதுப்பு நில பகுதிகள் கட்டுமான கழிவுகள், குப்பைகள், ஆக்கிரமிப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியை இயற்கை நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல புதிய முதலமைச்சர் எம் கருணாநிதி ஐயா அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பின்னர் இந்த பூங்காவிற்கு தொல்காப்பிய பூங்கா என்று பெயரிட்டு 2011 திறந்து வைக்கப்பட்டது. பல வகையான ஃப்ளோரல் ஃபோனல் டைவர்சிட்டியால சூழப்பட்ட இந்த பூங்கா பல வகையான பறவைகளுக்கும் பல வகையான மீன்களுக்கும் தவளை, ஆமை போன்ற சிறு உயிர்களுக்கும் திடலாக திகழ்கிறது. சென்னை இப்படி ஒரு பரபரப்பான ஒரு அர்பன் சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான வெட்லாண்ட் ஈரநில சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. அவிசீனியா, ரைசோஃபோரா, எக்ஸோகேரியா அது போன்ற மேங்க்ரூவ் ட்ரீஸ் அண்ட் மேங்க்ரூவ் அசோசியேட்டட் ட்ரீஸ் வளர்த்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போல் இதை கட்டமைச்சிட்ருக்காங்க. 11க்கு அப்புறமா பராமரிப்பு பணிகள் குறைவாக இருந்தது. 21ல் முதலமைச்சர் ஐயா அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா களமிறங்கி நடைபாதைகள், நுழைவு வாயில், ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் திறந்தவெளி அரங்கம், விசிட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி உட்கார்றதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேசஸ், அந்த மாதிரி நிறைய ரெனோவேஷன் ஒர்க்ஸ் இங்கே நிறைய நடந்திருக்கு. சென்னைக்கு இயற்கை அரணாக இன்னைக்கு இந்த பூங்கா ஜொலிக்குது.